பாத்தியா, நான் வந்த வேலையை மறந்துட்டு பாட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டேன். சாப்பிடுன. வேண்டாமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா நீ சாப்பிட்ற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். ஏமா, நீ இன்னும் சாப்பிடலையா? நீ சாப்பிடாம என்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்? சரி சரி, உங்ககிட்ட நான் ஜெயிக்க முடியுமா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை. சரி, see you. பை. என்ன பாப்பா நடந்து போற? ஏரிக்க எங்க வேணாலும் கொண்டு போய் விடுற. நீ நடந்தா என் கால் வலிக்குதுமா. ஏரிக்க கூப்பிடுறேன்ல, வா. அட நான் காது கேட்காதா? கை பிடிச்சிக்கிட்டா தான் வருவ போல் இருக்குது. ஆமா. ஏமா இன்னும் அழுதுகிட்டே இருக்கிற? ஏண்டி அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நீயும் மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்கிறிய? என்ன பிரச்சனை சொல்லுமா, என்னாச்சு? நான் இருக்கும்போது எதுக்காக அழுகணும்? என்னாச்சு சொல்லுமா. அண்ணே, அண்ணே, நான் காலேஜ் போகும்போதெல்லாம் என்னை கிண்டல் பண்ற ஒரு ரவுடி இன்னைக்கு கையை பிடிச்சி இழுத்து கலாட்டம் பண்ணா. என்னங்க அவன் போறான், நீங்க பாத்துட்டே நிக்கிறீங்க. நான் சொன்னா வேணா கேட்க போறான். வேணும்னா நீயும் கூட போ. தர்மா. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள தர்மா ராஜா என்பவரை தாக்கி அதனால் அவர் மரணம் அடைந்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ராஜாவை தர்மா தாக்கியதை நேரில் பார்த்ததாக இதுவரை யாருமே சாட்சியம் கூறவில்லை. பட்டப்பகலில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் ஒரு தெருவில் இந்த நிகழ்ச்சி நடந்ததாக கூறப்படுகிறது. நேரில் பார்த்த ஐவிட்னஸ் யாருமே இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். ராஜா அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி. இதே நீதிமன்றத்தில் அவன் மேல் பல வழக்குகள் இருக்கின்றன. அவன் இறந்ததற்காக அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதனால்தான் நீதிமன்றத்திற்கு யாருமே சாட்சி சொல்ல வரவில்லை. குற்றவாளிகளை தண்டிக்க நீதிமன்றங்கள் இருக்கும்போது சட்டத்தை ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டால் அதற்கு முடிவுதான் ஏது? சட்டம் நீதியை நிலைநாட்ட சொந்த பந்தங்களை எல்லாம் மீறி நடந்த உண்மைகளை நான் கூற விரும்புகிறேன். தர்மா ராஜாவை மிருகத்தனமாக தாக்கியதை நான் நேரில் பார்த்தேன். அவன் தாக்கியதால் தான் ராஜா இறந்தான். ஆகவே கணம் கோட்டார் அவர்கள் தர்மாவுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சியங்கள் கூறியபடி தர்மா ராஜா என்பவரை தாக்கியது நிரூபணமாகிறது. ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல. ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் தர்மா ராஜாவை தாக்கியிருக்கிறார். அதனால் எதிர்பாராத விதமாக ராஜா மரணமடைந்திருக்கிறார். குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் மட்டுமே உள்ளது. எனவே குற்றவாளி தர்மாவிற்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தர்மா, சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கு வேணா நீ குற்றவாளியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எது செஞ்சாலும் அதுல நியாயமும் தர்மமும் இருக்கும்னு எனக்கு தெரியும். சமுதாயமும் சட்டமும் என்னை குற்றவாளியா நினைக்கிறத பத்தி நான் கவலைப்படல. ஆனா அப்பா என்ன புரிஞ்சுக்காததான் எனக்கு வருத்தமா இருக்கு. அண்ணே, நான் இருக்கிற வரைக்கும் யாரு எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. என்ன எல்லாரும் வாசல்ல வந்து நிக்கிறீங்க? ஏன் ஆர்த்தி, நீ அரவிந்த் ஸ்கூலுக்கு போலியா? இல்ல, இன்னைக்கு அம்மா லீவ் போட சொல்லிட்டாங்க. ஏன்? சித்தப்பா வராங்களே. எஸ்.
இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். என் பையன் கிருஷ்ணம் பிறந்த இடத்துல இருந்து வர்றான். அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். தர்மா, ஏய் கீதா, ஏன் அழுகுற? இந்தா நான் தான் வந்துட்டேன்ல. சரி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன்னை பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருந்ததுப்பா. நீ எப்படிப்பா இருந்த? நான் அங்கே இருந்தாலும் என் மனசு இங்கேதாம்மா இருந்துச்சு. அதனாலதான் இந்த பிரிவை நான் தாங்கிக்கிட்டேன். உள்ள வாப்பா, என் கையால பரிமாறி எவ்வளவு நாள் ஆச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி அவகிட்ட சொல்லு, இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும்னு. செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட சொல்லு. அப்பா, நான் தப்பே செய்யல நினைக்கும் போது என்னால எப்படி வருத்தப்பட முடியும்? இப்ப இல்ல, எப்பவுமே யார் தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன். உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது, மாத்திக்கிறேன்னு என்னால பொய் சொல்லவும் முடியாது. உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை தரலங்கிற ஒரே மன வருத்தம் எனக்கு இருக்கு. நான் இந்த வீட்டுல இல்லைன்னா அந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, கீதா வரேன். தர்மா, 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 தர்மா நில்லு. தர்மா, நான் சொல்றத கேளு. நில்ல. எங்களை எல்லாம் விட்டுட்டு போறியா? ஆமா. அப்ப எங்க மேல உனக்கு பாசம் இல்லையா? உங்க மேல பாசம் இருக்குன்னாலதான் நான் போறேன். நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு நிம்மதி இல்ல. உங்களோட நிம்மதியும் சந்தோஷம் தான் எனக்கு பெருசு. அதான் நான் போறேன். தர்மா, அப்ப நாங்க மாத்திரம் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்? தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதனால நீ வீட்டோட இருக்கணும். கீதாவை பிரிஞ்சு நீ இருந்துருவியா? எப்படி இருந்தாலும் தங்கச்சி கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக போறவ. திடீர்னு அவளை பிரிஞ்சா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இப்பவே பழகிக்கிறேன். தர்மா, 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 தர்மா. என்னன்னு திடீர்னு? தர்மா, ஒரு முக்கியமான ஆளை கூட்டு வந்திருக்கேன். யாருன்னு சொல்லு பாப்போம். கீதாவா? இல்ல. அம்மாவா? அப்பா இங்க வர மாட்டாரு. வேற யாரு முக்கியமான ஆளு? இரு, கூப்பிடுறேன். ரஞ்சித். வா ரஞ்சித், எப்படி இருக்க? சார் இப்ப சாதாரண ஆள் இல்ல தர்மா. ஐபிஎஸ்ல நம்பர் 1 ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்காரு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே நீ போட்ட பிச்சை தர்மா. என் வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்சதே நீ தானே. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே உன்னால வந்ததுதான். ஏய், என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என் நண்பன் உயரணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீ செஞ்ச உதவி உனக்கு சொன்னா பிடிக்காது. ஆமா, நீ எப்படி இருக்க? ஊர்ல எங்க போனாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க. பங்களா, காரு, கூப்பிட்ட குரலுக்கு ஆளுங்க, ரொம்ப வசதியா இருக்கு போல இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சியை தவிர. எல்லாம் சரியாயிடும். மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஓ மனசுக்கு ஒரு குறையும் வராது. இவன் தான் தாஸ், பெரிய மாஃபியா கேங் லீடர், ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ்க்கு முதலாளி. ஆனா உண்மையான தொழில் போதை மருந்து கடத்துறது தான். இவன் அமர்நாத், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர். பணபலம் ஆள்பலத்தோட எதையும் செய்யக்கூடியவன். கார்பரேஷன்ல ஆபீசர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து புறம்போக்கு நிலங்களை வளைச்சு போட்டு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கான். போலீஸ்ல இவன் பேர்ல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இவன் பேரு கான். பணத்துக்காக கொலை பண்றது தான் இவன் தொழில். பிரபலமானவங்க பல பேர் கொலையில இவன் சம்மந்தப்பட்டிருக்கான். சமீபத்தில் நடந்த குண்டு வெடிப்புல இவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. தாஸ் அமர்நாத்துக்கு இவன் விசுவாசமான அடியாள். சார், இவன் பேர் தர்மா. ஊரை திருத்துறேன்னு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கான். அநியாயமான வழியில பணத்தை சம்பாதிக்கிறவன் இருந்த தட்டி பறிச்சு அந்த பணத்தை ஏழைகளை கொடுக்குறான் சார். அதனால இவனுக்கு ஏழைகளோட சப்போர்ட் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா மலைக்கள்ளன் கேரக்டர் மாதிரி இருக்கு. அதாங்க இந்த ராபின் வுட் கதெல்லாம் வருது அது மாதிரி. ஆமா சார், இவனை பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய மாஃபியா கேங்குக்கே சிம்ம சொப்பனம் சார். இவங்கள பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? சார், என்னை விட சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது நான் பேசுறதுக்கு மன்னிக்கணும்.
இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாம போனதுக்கு நம்ம சட்டம் தான் காரணம். என்ன சொல்றீங்க? இவங்களை பத்தின ஆதாரங்களுக்கு தெரிஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி இவங்களை குற்றவாளி நிரூபிக்க எந்த ஆதாரம் கிடைக்கல. அப்படியே இவங்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டாலும் பணம் போல ஆள் பலத்தால அந்த கேஸை கோர்ட்டு தள்ளுபடி செஞ்சிருது. அரசாங்க அதிகாரிகள், பெரிய பெரிய வக்கீல்கள், அவ்வளோ ஏன் சில நீதிபதிகள் கூட இவங்களுக்கு உடந்தையா இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ இவங்களுக்கு முடிவு கட்டுறதா எப்படி? முதலமைச்சருங்கிற முறையில் நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சில தனி அதிகாரம் தரணும். we need special powers. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எந்த வித எவிடன்ஸ் இல்லாம இவங்களை அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு பவர் வேணும். அப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா அந்த விஷயத்துல எந்த அரசியல்வாதியும் தலையிடக்கூடாது. இவங்க வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும்னா விசாரணையில டார்ச்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படி டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்க எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரிப்பா, நீங்க கேட்கிற அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்தா உங்க டிபார்ட்மெண்ட் அதை தப்பா பயன்படுத்தினா? போலீஸ் துறையில் இருக்கிற சில பேரை தவிர மற்றவங்க சட்டத்தை நேர்மையை காப்பாற்றணும் தான் போராடுறாங்க. ஒரு சிலர் அதிகாரத்தை தவறான வழியில பயன்படுத்தினா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. சரி, உங்களுடைய கடமையை செய்ய எந்த அரசியல் குறுக்கீடு இருக்காதுன்னு இப்பவே நான் உறுதி அளிக்கிறேன். மற்ற விஷயங்களை பற்றி சட்ட அமைச்சரோட கலந்து பேசி என்னுடைய முடிவை சொல்றேன். தேங்க்யூ சார். அது வரைக்கும் பொறுமையா இருங்கப்பா, ரொம்ப குதிச்சிடாதீங்க. தலைவரே, போதுமா? இது ஃபாரினுக்கு அதிகம், பட்டைக்கு குறைவு. நட்டை போடாம எந்திரிச்சு வா. என்னாச்சு பார்ட்டி எப்படி இருந்துன்னு சொல்லாம கமக்கமா வரீங்களே? பிரமாதப்படுத்திட்டீங்க. ஆமா, எனக்கு எதுக்கு பார்ட்டி கொடுத்தீங்க புரியலையே. கோழிக்கு இற போடுறது கறிக்கு தான். தண்ணி அடிச்சா போதை அதிகம், நிதானம் குறைவு. போதையில் ஏதாவது உளறி கொட்டுவேன்னு பார்த்தா ஸ்டடியா இருக்கிய. இந்த முதலமைச்சர் ஃபாரின்ல இருந்து வந்ததும் வராதுமா போலீஸோட சேர்ந்து எங்களை பத்தி கிண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அந்த ஆளு ஆட்சியில இருக்கக்கூடாது. நாம எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு உன்னுடைய கட்சி கூட்டணி ரொம்ப உதவுச்சு. அதே மாதிரி இந்த சிஎம் கவுக்குறதுக்கும் உன்னுடைய கூட்டணி தேவைப்படுது. வர சட்டசபை கூட்டத்துல சிஎம் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வர போறாங்க. அதுல உங்க எம்எல்ஏக்களை விட்டு ஓட்டு போட சொல்லு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல சிஎம் தோத்துட்டா நான் தான் அடுத்த சிஎம், நீ தான் டெப்டி சிஎம். மன்னிக்கணும், நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. இந்த டைலாக் அதிக பிரசங்கத்தனத்துக்கு அதிகம், திமிருக்கு குறைவு. ஏதோ சொல்லி ஓட்டு போட்ட நம்பிக்கை துரோகம் செஞ்சுதான் என் சட்டசபையில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன பேசுது? இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். உன் முகத்துக்கு மீசை அதிகம், தலைக்கு முடி குறைவு. அதுக்காக குடிச்சதெல்லாம் வாந்தி எடுக்க போறேன். பொத்திட்டு போமே. போறேன். சிஎம் கிட்ட போய் இங்க நடந்ததெல்லாம் சொல்றேன். பாவம், அவனுக்கு வேகம் அதிகம், விவேகம் குறைவு. என்ன தாஸ், அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான், நீ பாட்டு சும்மா இருக்கிற. எனக்கு முன்னெச்சரிக்கை அதிகம், உங்களுக்கு மூளை கொஞ்சம் குறைவு. அவன் குடிச்ச பிராந்தியில விஷத்தை கலந்துருந்தேன். நம்ம வழிக்கு வந்திருந்தா மாத்து மருந்து கொடுத்துருந்துருப்பேன். வரல, போய் தொலைட்டோம். பாவம், சிஎம் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆண்டவன் கிட்ட போய் கூட்டணி சேர்ந்திருப்பான். உங்களுக்கு பயம் அதிகம், இப்ப எனக்கு போதை குறைவு. வாங்க இன்னொரு ரவுண்ட் ஊத்திக்கலாம்.